அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த கொஸ்டின் ஆன்சருடைய தொடர்ச்சி தான் நம்ம இதிலையும் பார்க்க போகிறோம். பாரெல்லாம் நமது இதில் வந்து 151வது கொஸ்டின் பாருங்கள். பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும்புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் என பாடியவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது வந்து யார் பண்ணதுன்னா நாமக்கல் கவிஞர். இது வந்து 7வது வகுப்பில் முதல் பருவத்தில் தொகுதி 1ல் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளையினுடைய பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாடல் பார்த்திங்கன்னா அவருடைய கவிதையோட தொடர்புடையது. அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா படித்து சுவைக்க அப்படிங்கிறத பற்றியும் நாமக்கல் கவிஞருடைய பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 53. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று. இதில் வந்து அவங்க கவர்மெண்ட் கீழே வந்து அறநெறி முதற்றே அரசின் குற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் உள்ள அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி விரிவான முறையில் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். இதே மருதன் இளநாகனார் கொஸ்டின் பற்றி 7ஆம் வகுப்பில் பருவம் 2ல் ஒரு பாடல் கவின்மிகு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. பேஜ் நம்பர் 5. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் யார் பாடியதுன்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார். அப்படியே அந்த மருதன் இளநாகனாரினுடைய அந்த பாடலோடு தொடர்புடையதாக அவங்க வந்து இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84 பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப என்று நெடுநெல் வாடை குறிப்பிடும் பொருள் யாது? அதில் வந்து கட்டில் வர்ணனை, தலைவி வர்ணனை, அரண்மனை வர்ணனை, கோவலர் வர்ணனைன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தலைவி வர்ணனை. இந்த பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் பருவம் 2ல் பேஜ் நம்பர் 55ல் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பகுதியில் புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். அதில் பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவேல் அப்படின்னு நெடுநல் வாடையம், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புனையா ஓவியம் கடுப்ப புனைவேல் அப்படிங்கிற அந்த நெடுநல் வாடையம் மூலமாக சுட்டப்படுகின்றது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 128ல் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை குறிப்பதாக மிகுதியும் கையாள பெற்ற பெயர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. முதுமொழி, வள்ளுவம், முப்பால், பொய்யா மொழி. இதோடு தொடர்புடைய கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 81ல் அந்த நூல்வெளி அப்படிங்கிறதுல 3வது இதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நூல்வெளி அப்படிங்கிற 3வது இதில் வந்து திருக்குறளின் சிறப்பை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூலே திருவள்ளுவ மாலை. அப்போ இந்த திருவள்ளுவ மாலை திருக்குறளை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? அது வேற திருவள்ளுவ மாலை பற்றி உங்களுக்கு அதிகப்படியான செய்திகள் எல்லாம் கேட்கல. திருவள்ளுவ மாலையில் திருக்குறள் எப்பெயரால் சுட்டப்படுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அந்த வினாவாக அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து 136வது வினாவில் வந்து இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடம் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சோழமண்டல சதகம், தக்கையாக பரணி, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் விடு தூதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடும் தூது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பில் அதாவது இயல் 1ல் மொழிங்கிறதுல தமிழ் விடு தூது அப்படிங்கிற தலைப்பில் பேஜ் நம்பர் 10ல் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் விடு தூதை பற்றி. அப்போ அதனோட தொடர்புடைய செய்தியை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 63. மணிமேகலையின் காதைகளில் மிகுதியும் அமைந்த யாப்பு எது அப்படின்னு பார்த்துட்டு நேரிசை ஆசிரியம், நிலைமண்டில ஆசிரியம், இணைக்குறள் ஆசிரியம், அடிமறி மண்டில ஆசிரியம் சொல்லிட்டு அப்படின்னு ஆசிரியப்பாவினுடைய 4 வகைகளையும் கொடுத்துருப்பாங்க. இதற்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 9ஆம் வகுப்பில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 68, 69, 70, 71 வரைக்குமே மணிமேகலை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மணிமேகலையை பற்றி சொல்லியிருக்கும்போது நூல்வழியில் வந்து மணிமேகலை பற்றிய பொதுவான சில செய்திகளை சொல்லிட்டு ஆனால் யாப்பை மட்டும் சொல்லாமல் விட்டுருப்பாங்க. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிற வகையில் மணிமேகலையினுடைய யாப்பு எதன் அடிப்படையில் அமைந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வகையில் இந்த வினாவை வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க.
கொஸ்டின் நம்பர் 55. நிலனும் நீடிய இமயமம் நீ என்று எத்தெய்வத்தை பரிபாடல் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ திருமால், பி சிவன், சி காளி, டி துர்க்கைன்னு இருக்குது. இதற்கு வந்து ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா திருமால். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் இயல் 4ல் பரிபாடலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 55வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் இயல் 4ல் பரிபாடலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பரிபாடலில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அறிவியல் செய்தின்னு சொல்லி பார்த்துட்டிங்கனாலே எல்லாருமே ஃபெமிலியராக எந்த பாட்டை கொடுப்பாங்க, இந்த பாட்டை தான் கொடுப்பாங்க. அதாவது விசும்பில் ஊழி ஊழ் விசும்பில் ஊழி ஊழ் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது சிறப்பு செய்தி பரிபாடல்னா அதனுடைய அறிவியல் செய்தி தான் அதில் வந்து என்னவா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலை பற்றிய ஒரு லைனை வந்து நமக்கு கொட்டேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன்று பொது செய்தியிலேருந்து சிறப்பு செய்திக்கு போகிறாங்க, இல்லையா சிறப்பாக அதில் பாடத்தில் கொடுத்துட்டாங்கன்னா பொது செய்திக்கு போயிட்டாங்க. அப்போ அறிவியல் செய்தி அப்படிங்கிறது இதனோட தொடர்புடைய சிறப்பு செய்தி. ஆனால் வந்து அது பேர் என்ன, பரிபாடல்னாலே திருமால், முருகன், வையை இதை பற்றி தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது நிலையிலான நம்ம இலக்கியம் படிக்கிறதுக்கான எல்லா விதமான அதாவது இலக்கியம் படிக்கிற எல்லாருமே பொது நிலையில் நம்ம இதைத்தான் படிப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிவியல்ங்கிற சிறப்பு செய்தியை கொடுத்துட்டதுனால பொது செய்தியான திருமாலை பற்றி வினா வச்சிருக்கிறாங்க. இது வேற ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது இந்த வினா. அதாவது இந்த பாடல் நிலனும் நீடிய இமயம் நீ அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை பற்றி அந்த பாடலை வச்சிருக்கிறாங்க. இதற்கு வந்து நான் உங்களுக்கு வந்து முதலே இருக்கிறத அந்த மாணிக்கனார் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 19ல் பாடலோடைய உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்க. அதேமாரி பார்ட் ஏல 15வது கொஸ்டின் பாருங்கள். துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? அதாவது ஆப்ஷன் ஏ கலிப்பா, பி வஞ்சிப்பா, சி வெண்பா, டி ஆசிரியப்பா. இதற்கு வந்து ஆன்சர் வந்து பி வந்து ஆசிரியப்பா அப்படி மன்னிக்கணும், பி வந்து வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 8ல் பேஜ் நம்பர் 196ல் யாப்போசை தரும் பாவோசை அப்படின்னு சொல்லிட்டு புலவர் குழந்தையினுடைய யாப்பதிகாரத்திலேருந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது தூங்கலோசைன்னு 4வது சொல்லியிருப்பாங்க பாருங்க. சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே துள்ளாத சீர்கள், அதை தாழ்ந்தே வருவது, அதைத்தான் துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை அமைச்சிருக்காங்க. அதாவது 72வது வினா பாருங்க. காயும் கதம் இன்மை நன்று அப்படின்னு சொல்லிட்டு சினத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து நாலடியார், ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை, சி இன்னா 40, டி இனியவை 40ன்னு இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ நாலடியார். அதாவது இதில் வந்து சினத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதனோட தொடர்புடைய செய்தி எங்கே இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் 77வது பேஜில் மேலே ஒரு அந்த இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு போட்டு மாரி போட்டு அது பின்னாடி நெருப்பெரு எரியிற மாரி சொல்லியிருப்பாங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு விளக்கம் அதோடு தொடர்புடைய செய்தியாக நாலடியாரில் எப்போதுமே ஒரு இது வச்சுக்கோங்க, திருக்குறளும் நாலடியாரும் ஒரே மாதிரியாக தான் வரும் கருத்துக்கள். அதனால் பார்த்திங்கன்னா இதற்கு வந்து இதை எடுத்து கொடுத்துருப்பாங்க. 83வது கொஸ்டின் பாருங்கள். திருவோண திருநாளை பதிவிடும் 10 பாட்டு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு வந்து ஏ வந்து ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி, பி வந்து குறிஞ்சிப்பாட்டு, சி வந்து நெடுநல் வாடை, டி வந்து முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதற்கு ஆப்ஷன் வந்து ஏ மதுரை காஞ்சி. இதோடு தொடர்புடைய செய்தி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் 113 5வது இயல்ல நாகரிகம்ங்கிறதுல தேவாரம் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் மலி விழா வீதி மடநல்லார் மாமயிலை கலி விழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலி விழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு இருக்குது. அதில் சொல்லும் பொருளிலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய விழாக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா திருவிழாக்கள் நிறைந்த மயிலாப்பூர்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 114வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்களில்
விழாக்களில் எந்த விழா சிறப்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஓண விழா. இதோடு தொடர்புடையது திருவோண திருநாள். அது எங்கே இருக்குது? இது பார்த்தீங்கன்னா பிற்கால இலக்கியம், அதாவது பக்தி இலக்கியம். இதற்கு முன்னாடி மதுரை காஞ்சியில் எங்கே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது திருவோண திருநாளை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வந்து இதுலேருந்தே உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு தரேன் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் மூல நூலில் 591வது 590வது வரையும் 91வது வரி பாருங்கள். 90வது வரி கணங்கொள் அவுணர் கடந்த பொலந்தார். அடுத்து 591வது வரி மாயோன் மேய ஓண நல்நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பார்த்துருக்குறாங்க பாருங்கள், பக்தி இலக்கியத்தில் மயிலாப்பூரில் வந்து சில விழாக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விழாக்களில் வந்து மயிலை பதிக்கத்தில் ஓண விழா நடைபெற்றிருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியத்தில் எந்த நூலில் வந்து ஓண விழாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த வினாவை வந்து அமைச்சிருக்கிறாங்க.